1/5/25 முதல் 30/6/25 முடிய சங்க கணக்குகள், பொதுநிதி மற்றும் பத்திரிகை நிதி சமர்ப்பித்தல், நாட்குறிப்பு நிலுவை மற்றும் ஈவுத்தொகை நிலுவை இந்த விவரங்களை தெரிவித்து மாநில பொருளாளர் உரை நிகழ்த்துவார். மாநில செயற்குழுவிற்கு வருகை வந்திருக்கும் அருமை மாநில செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் எனது அன்பு சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறும் மாநில செயற்குழுவில் 2025 மே மற்றும் ஜூன் ஆகிய 2 மாதங்களுக்கான வரவு செலவு கணக்கை சமர்ப்பித்துள்ளேன். அதில் பொது நிதியை பொறுத்தவரை வரவு 1,23,539, ஆனால் செலவு 3,34,087. மாநில வங்கி வருமானத்தை பெருக்க நாம் நாளது வரை எந்த திட்டங்களையும் வகுக்கவே இல்லை. ஆகவே நமக்கு செலவுகள் அதிகம் என்றாலும் கூட எப்படியோ அதை சரிகட்டி சமாளித்துக் கொண்டு வருகிறோம். நமக்கு என்று 2 கட்டிடங்கள் உள்ளன. இதில் திருவிழி கட்டிட வாடகையாக மாதந்தோறும் நாம் 9,000 ரூபாய் பெற்று வருகிறோம். இதுதான் நிரந்தர வருவாயாக நமக்கு உள்ளது. பத்திரிகை நிதியை பொறுத்தவரை வரவு 2 மாதங்களுக்கு 97,524, ஆனால் செலவு 1,82,618. மூத்தோர்கள் சந்தாவாக 78,851 வரவு எனில் செலவு 1,40,879 வரவை மீறிய செலவாகவே உள்ளது. மூத்தோர்கள் சந்தாவை அதிகரிக்க தவறினால் எதிர்காலத்தில் மூத்தோர்கள் அச்சுறுத்தல் நிச்சயம் பாதிக்கப்படக்கூடும். இதை மனதில் கொண்டு நிர்வாகிகள் அனைவரும் 3 ஆண்டு சந்தாதாரர்களாக ஆக வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாதம் மூத்தோர்கள் சந்தாக்கள் எவ்வளவு என்பதை ஒரு ஏப்ரல் மாதத்தில் ஓராண்டு சந்தா 85, 3 ஆண்டு சந்தா 14, ஆயுள் சந்தா 6. இதுதான் நமக்கு வரவு. அதே மாதிரி மே மாதத்தில் ஆண்டு சந்தா 86, 3 ஆண்டு சம்பளம் 45, ஆயுள் சந்தா 2. ஜூன் மாதத்தில் ஆண்டு சந்தா 75, 3 ஆண்டு சந்தா 26, ஆயுள் சந்தா 1. ஜூலையில் இதுவரைக்கும் ஆண்டு சந்தா 125, 3 ஆண்டு சந்தா 74. இதுதான் இன்றைய நாளது வரைக்கும் நமக்கு வந்திருக்கின்ற மூத்தோர்கள் சந்தாக்கு. இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் சார்பாக நமது மாநில இணை செயலாளர் திருவாளர் ரகுபதி அவர்கள் 55 3 ஆண்டு சந்தாக்களை சேர்த்து அனுப்பியுள்ளார். அவரை நாம் மாநில மையம் சார்பாக பாராட்டுகிறோம். 59 தானே சார்? 55. சரி சார், சரி ரைட் சார், சரி. மாநில சங்கத்தொகை செலுத்தாத கிளைகள் பெரும்பாலான கிளைகள் செலுத்தவில்லை என்பது இன்றைய நிலை. திருவள்ளூர் மாவட்டம் 11 கிளைகள் மாநில பங்குத்தொகை செலுத்தப்படவில்லை. வேலூர் மாவட்டம் 3 கிளைகள், ராணிப்பேட்டை மாவட்டம் 3 கிளைகள், திருப்பத்தூர் ஒரே ஒரு கிளை, கிருஷ்ணகிரி மாவட்டம் 2 கிளைகள், சேலம் மாவட்டம் 3 கிளைகள், கோவை மாவட்டம் 6 கிளைகள், கள்ளக்குறிச்சி 4 கிளைகள், கரூர் 3 கிளைகள், புதுக்கோட்டை 8 கிளைகள்,
மயிலாடுதுறை 11 கிளைகள், திண்டுக்கல் 3 கிளைகள், தூத்துக்குடி 3 கிளைகள், திருநெல்வேலி 7 கிளைகள், ராமநாதபுரம் 2 கிளைகள், கன்னியாகுமரி 3 கிளைகள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2021-22 அவங்க மாநில பங்கு தொகை செலுத்தவில்லை. 2022-23 மயிலாடுதுறை மாவட்டம் திருமுருகர் நிலுவையில் உள்ளது. அதே போல நாட்குறிப்பு திருவண்ணாமலை செங்கம் கிளை 3150, ஈரோடு மாவட்டம் 2200, தூத்துக்குடி மாவட்டம் 3150, புதுக்கோட்டை மாவட்டம் 4830. இந்த நாட்குறிப்பு நிலையை உடனடியாக மாநில மையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொது நிதியை பொறுத்தவரை நிரந்தர வைப்பு நிதியாக 12,86,850 ரூபாய். அதே மாதிரி பத்திரிகை நிலை 11,19,795. தற்போது 15 மாவட்டங்கள் வருகை புரிந்திருக்கின்றன. ஆனால் இங்கே பேச விரும்புவோர் பட்டியலில் 12 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 3 மாவட்டங்கள் யாருன்னு தெரியல. தயவுசெய்து கொடுக்காங்க இந்த பட்டியல் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த மாநில தலைவர் அவர்களே, மாநில பொருளாளர் அவர்களே, இதர மாநில நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் இதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டங்களில் இருந்தும் இந்த செயற்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் சொன்னதைப் போல தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் சென்னையில் நடத்துகிறோம். சென்னைங்கிறது வடகோடின்னு ஆகிப்போச்சு. கன்னியாகுமரி தென்கோடி. இந்த வடகோடினாலே சென்ட்டு குறைஞ்சி போயிடுது. 33 மாவட்டங்களில் 18 மாவட்டம் இன்னைக்கு வரல. ஒரு விட லஞ்சுக்குள்ள வராங்கன்னு தெரியும். இருந்தாலும் பேரவை செப்டம்பரில் நடக்க வேண்டி இருக்கிறதுனால நம்ம கட்டாயமாக ஒரு 3 கூட்டங்களாவது நடத்த வேண்டியிருக்கும் மயிலாப்படி. அதனால மயிலாடுதுறையில் மே மாதம் நடத்துகிற கூட்டத்துக்கு அப்புறம் உடனடியாக இந்த கூட்டத்தை போட வேண்டியிருக்கு. வந்திருக்கவர்களை வைத்து இது விரைவாக இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். ஒரு ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளோதான். அதனால 2 மணிக்குள்ள அரை நாளில் முடிக்கணுங்கிறதெல்லாம் சுருக்கமாக செலவு குறைக்கிறது பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அது பண்ணோம். பார்க்கலாம். அறிக்கை எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. பொறுமையாக படிங்க. மாவட்ட பொறுப்பாளர்கள் பேசுகிறவங்க அதை படிங்க. 5 பக்கமோ 6 பக்கம் இருக்கு. எல்லாத்தையும் நான் படிக்க மாட்டேன், நேரங்கள் பத்தாது. சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். சென்னையில் தான் ஆரம்ப காலகட்டங்களில் செயற்குழு பொதுக்குழுனாலே சென்னை தான். அப்போ பார்த்தா இங்கே இது 8வது செயற்குழு சென்னை 25 வருஷத்தில். அதே மாதிரி பேரவையும் சென்னையில் இது வரைக்கும் 25 நடந்திருக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் 99, 2000, 2001 பார்த்தா தொடர்ந்து கூட்டங்கள் சென்னையிலேயே நடக்கும். ஆனால் இப்போ சென்னையில் போடுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படி குறைச்சி அக்கேஷனலாக போட்டால் கூட கூட்டம் குறைஞ்சி போகும். அறிக்கையில் 2ஆம் பக்கத்தில் அரசு கடிதங்கள் ஜிஓ இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கு. நடவடிக்கைகள் என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம். வரலாற்றில் சங்க வரலாற்றில் முக்கியமாக பதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் சொல்லும்போது நம்ம 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா
அநேகமாக நம்ம வாழ்நாள் காலத்தில் மிகச்சிறந்த விழாவாக அது நடந்தது. அடுத்தது பெருமைப்படுறது, பெருமை நினைக்கிறதுல எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நாராயணராவ் சிலையை, புது சிலையை அவர் அதே இடத்துல நம்ம சிவகட்டியில் வச்சோங்கிறதும், அங்கே ஒரு 200 பேர் இருந்தாலும் கூட அந்த விழா வந்து சிறப்பாக இருந்தது. ராவ் சார் இறந்து 21 வருடம் கழித்து அவர்கள் குடும்பத்தாரும் 15 பேருக்கு குறையாமல் அதிகமாக இருந்தாலும் சம்மதிபுரம் உட்பட வந்தாங்க. அது பெருமையாக இருந்தது. அவங்களும் அதை பெருமையாக நினைச்சாங்கிறதும் ஒரு பதிவு வாழ்க்கையில் நம்ம சமூகத்தில் இருந்தது. அந்த விழா அங்கே நடந்ததுனால இங்கே எழுச்சி தினம் கொண்டாடுறது கொஞ்சம் மாவட்டங்களை குறைச்சி போச்சு இந்த வாட்டி. பேசும்போது தலைவர் சொல்லியிருக்காரு, உறுப்பினர் சேர்க்கை உரங்கள் ஈவுத்தொகை எல்லாம் முறையாக செலுத்துங்கன்னு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறோம். உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்தவரையில் இந்த மாத மூத்தோர் பொருளில் ஒரு பதிவு செய்தி போட்டிருக்காங்க. ஏன் போட்டேன்னா 2005 ஜூலையில் அன்னைக்கு இருக்கிற பொதுச் செயலாளர் LS ஜெகநாதன் செக்ரட்டரி ரிப்போர்ட் வைக்கும்பொழுது சொல்லியிருக்காரு, அன்னைக்கு ஜூலை 2005 சங்க உறுப்பினர் எண்ணிக்கை 1,60,000. நான் இதுவரையில் பார்க்கல, 1.25 வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் ஜூலை 2005 1.25 லட்சங்கிறது 1,60,000. எனக்கு தெரிஞ்சு அது ஏறி இருக்குமாங்கிறது பின்னாடி பார்த்தா தெரியும். ஆனால் 1,60,000 உறுப்பினர்கள் கொண்ட அந்த அமைப்பு இபிஐயில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓய்வு சங்கத்தில் கூட அவ்வளோ மெம்பர் இருக்க முடியாது. ஒரு பெருமையாக நினைக்கணும். இன்னைக்கு அதில் பாதியை மெயின்டைன் பண்ணுறதே சிரமமாக இருக்கு. ஒரு தகவலுக்காக அதை சொல்கிறேன். இப்போ பட்டியலும் வரமாட்டேங்குது. 33 மாவட்டங்கள் 3 மாவட்டம் ஸ்லோவாயிடுச்சு. 30ல் பாதியாவது வரணும்ல. அமைப்பு செயலாளர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு. நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 10 மாவட்டம் வந்திருக்கு. பாக்கி மாவட்டங்களுக்கு கொடுங்க, கட்டாயம் கொடுங்க. ஃபார்ம் 6 and 7 கொடுங்க. கொடுத்துட்டே இருக்காங்க. பைன் பண்ணி கொடுக்குறாங்க. லூசு ஒரு பக்கம் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தஞ்சாவூர் சார் பைன் பண்ணி அனுப்புறாங்க. நாமக்கல் பைன் பண்ணி தராங்க. அரியலூர் பைன் பண்ணி தராங்க. அப்போ 10-15 மாவட்டம் வந்துடுது. பாக்கி வர மாட்டேங்குது. உறுப்பினர் பட்டியல் அந்த ஃபார்மில் கொடுங்க. 2வது பேர் வேணும். இப்போ அவன் அதாவது பிரச்சனைகள் கொஞ்சம் வலுக்குது. அப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ரினிவலுக்கு போகும்பொழுது பெயர் பட்டியல் கொடுங்க சார். ஏன்னா சரவணம் பொதுச்சாளராக இருக்கும்போது சவுல மீது மாநில தலைவர் மெம்பர்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தாங்க. அப்போ ஒரு 1,00,000 1,50,000 சொல்லியிருப்பாங்க. ரிஜிஸ்டர் போட்டு எழுதுங்கன்ட்டான். சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸருடைய உத்தரவை கேட்க முடியாது, சாகுல் முடியாதுன்ட்டார். இல்லை செஞ்சு ஆகணும்னு செக்ரட்டரி சொல்கிறாரு. LS ஜெகநாதன் பீரியட் ஆரம்பித்து முடிக்க முடியாமல் சரவணம் வந்து ஆரம்பித்து ஆதியில் நடத்தி முடிக்க முடியாமல் அப்படி விட்டாங்க. அவனும் வெறுத்து போய் சரி போகையாமல் விட்டான். இப்போ ஆரம்பிக்கிறான். மெம்பர்ஷிப்பை பதிவேடு போடுங்கன்றான். பல ஊரில் பதிவேடே இல்லை. பாபநாசில் இருக்கு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கலாம். சில கடைகள்லாம் இருக்குதான்னு தெரியல, சில கடைகள் இல்லைங்கிறாங்க. தேடி பிடிச்சாவது அந்த பெயர் பட்டியலை எல்லாம் நான் 13 வருஷத்துலேயே மெம்பர்ஷிப்பெல்லாம் 4ல் ஒரு பகுதியாக குறைஞ்சி போச்சு. ஒரு சில இடங்கள் தான் இருக்கு. அப்படியே 2018 திருவண்ணாமலையில் நடந்த செயற்குழுவில் தான் இந்த உறுப்பினர் ஈவுத்தொகை கட்டுறத ஒரு மாடிஃபிகேஷன் பைலா திருத்தம் கொண்டு வந்தோம். அதை சொல்லும் பொழுதே தெரியும் இது ஒரு பின்விளைவுகளை பின்னாடி கொண்டு வரணும். அதனுடைய விளைவாக 10,000 மெம்பர்கள் இருந்த ஒரு மாவட்டம் இன்றைக்கு 3,000க்கு கீழே போயிட்டாங்க. இன்னும் கீழே போகும். பணம் கட்ட முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக மெம்பர்ஷிப்பை குறைச்சிக்கிட்டே வராங்க. ஈவுத்தொகை கட்ட முடியல, மெம்பரை குறைச்சிக்கிறேன். அதுதான் புறவர் சொல்றாரு, வரவேற்றணும் செலவு பத்தணும் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்க பட்டியல் கொடுங்க. அமைப்பு இப்படி தான் இருப்போம். வயசான ஆனால் புது உற்சாகமா இருக்கு. நீங்க எல்லாம் பசு ரகுபதி அவர் மெம்பர்ஷிப் செகண்டா சேர்க்க முடியுது. இப்படி புதுக்கிழை கள்ளக்குறிச்சியில் சேர்க்க முடியுது. கண்ணன் சொல்றாரு நாகப்பட்டினத்தில் இப்போ கீழ்வேல போட்டார், இன்னும் ஒரு கிளை போடுறேங்கிறார். அப்போ ஒரு பக்கம் வளர்ச்சியும் இருக்கு. நம்ம எவ்வளோ இனிஷியேட் பண்றோம், எவ்வளவு நல்லா பண்றோம்ன்றது பொறுத்து தான் அந்த உறுப்பினர் சேர்க்கை வரும்.
தலைவர் சொன்ன மாதிரி இந்த சிதம்பரம் கிளை ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, அதை பார்க்கலாம். திருவண்ணாமலை சுமூகமாக முடிஞ்சிருக்குன்னு செக்ரட்டரி கையெழுத்து போட்டு கடிதம் எழுதிட்டாரு, சந்தோஷம். கோயம்புத்தூர் அப்படி முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. வழக்குகளில் நமக்கு சாதகமாக எதுவும் இல்லை. அந்த 216 அப்படி நிற்கிது. அது அமைச்சரை தான் நம்ப வேண்டியிருக்கு, அதிகாரிகளை நம்ப முடியல. கல்வி அமைச்சரே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வழக்கில் இன்வால்வ் ஆகி 10,000 ரூபாய் பணம் கட்டினா அந்த 76 பேருக்காவது கொடுங்க, 76 பேருக்காவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குற கெஞ்சிற நிலமா ஆகி போச்சு. அதுதான் நிலைமை. அதை பார்க்கலாம். 234 ஏற்கனவே செங்கல்பட்டு செயற்குழு நான் கொடுத்தோம். அது அவ்வளோ பேர் பலன் அடைஞ்சாங்க. அது ஒரு பாசிட்டிவ் வந்தது. எஜுகேஷன் டைரக்டர் ஆர்டர் போட்டார். ஆனாலும் அது பணம் வாங்கிட்டாங்களான்னு தெரியல. இப்போ 210 ஜிஓ நடுநிலை ஆசிரியரும் தொடர்புடைய ஆசிரியருடைய சர்வீஸை கூட்டி சர்வீசிங் கிரேட் ஸ்பெஷல் கிரேட் கொடுக்கறது ரெஃப்யூஸ் பண்ணிட்டான் கவர்மெண்ட். அதில் மொத்தமே 37 பேர் தான், 34 பேர். திருவள்ளூரில் தான் கொஞ்சம் அதிகம், மற்ற இடத்துலலாம் கம்மி தான். இப்போ அது என்ன செய்யறதுன்னு தெரியல. இது வந்து நிச்சயமாக திரும்பவும் வழக்கு போடுறதா போட்டால் என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் 75 தாண்டி 80 தாண்டியாச்சு. அதனால 210 வழக்கு பற்றி வக்கீல் ஒப்பீனியன் கேட்டிருக்கோம். அவர் என்ன சொல்றாரு பார்த்துக்கிட்டு தான் அப்பீல் போகிறதா வேண்டாமா, என்ன செலவாகும் அப்படிங்கிறலாம். நமக்கு நிச்சயமாக இந்த கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தில், வழக்குகள் விஷயத்தில் கவர்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைங்கிறது ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அந்த 210 வழக்கில் சம்மந்தப்பட்ட மாவட்டங்கள் அதை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால், குறிப்பாக திருவள்ளூர் தான் அதிக எண்ணிக்கை. என்னால் படிக்கிற பின்னாடி வேணால் எந்த மாவட்டம் எவ்வளவுன்னு அவங்க ஒரு கருத்து சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை கடிதம் நாளும் இருக்குது. ஊதிய குழு இன்னும் அமைக்கவே இல்லை. 8வது ஊதிய குழு சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைக்கவே இல்லை. ஆனால் வாட்ஸ்அப்பில் செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க. ஆனால் வாட்ஸ்அப் தான் உலகம்னு ஆகிப்போச்சு. பொழுது முடிஞ்சா பொழுது போனால் வாட்ஸ்அப்பை பார்த்து முடிச்சா அது முடிஞ்சு தான் முடிக்கிறோம். அது வர்றதை நம்புறாங்க. நம்ம ஆட்களும் அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டா இருக்காங்க. அது வதந்தி பரவுது, வதந்தி தீ மாதிரி பரவுது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதை நம்பாதீங்க. இந்த கமிட்டி போடலை, 3 மெம்பர் கமிட்டி கவர்மெண்ட் போடலை. அதனால அது போடணும். போட்ட பிறகு ரெக்கமெண்டேஷன் வரதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு அரசு கமிட்டி போட்டு நமக்கு வரதுக்கு இன்னும் 3 வருஷம் ஆகும். அது 3 வருஷம் காத்திருக்கணும். அதனால சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது இயக்கம் போராட்டம் பண்ண வேண்டிய அரசியல் நெருக்கடிக்கு இருக்கிறவங்க வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடியேன்னு கூப்பிட்றதுக்கு பொண்டாட்டியை காணும்னா அடிவத்தியை தட்டு பார்க்கக்கூடாது. இப்போ விட மனித சங்கிலி போராட்டமா என்னைக்கு நடந்து நேத்தா 25 சார். மனித சங்கிலி எதுக்கு இப்போ போய் மனித சங்கிலி? இப்போ தேர்தல் மே மாதம் 26 வருதுன்னா இப்பயே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த கூத்து, அந்த மாதிரி கூத்து தான் நடலாம். அதனால 8வது பே கமிஷன் பற்றி எல்லாம் வேண்டாம். பொறுப்பாக இருக்கலாம். 2026 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பே கமிஷன் போட்ட பிறகு அதை பார்க்கலாம் தான் எனக்கு தோணும். அதில் நேரத்தை காலத்தையும் வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. தலைவர் பேசும்போது முதல்வர் சந்திச்சை பற்றி சொன்னார். உண்மையிலே இந்த வாட்டி நமக்கு என்னன்னா ஒரு சிவா பேசுனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. உடனடியாக ஒரு சந்திக்கிறதுக்கு 3 நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. நான் எதிர்பார்க்கல. நாங்கள் ஒரு மனுவே கூட முதல்ல கொடுக்கறதா வேண்டாமே கூட யோசனை. ஏன்னா ஒரு மரியாதைக்கு சந்திக்கிறோம், அங்கே போய் பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னே ஆலோசனை சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு மனு கொடுக்கணுமேனு ஒரு தயார் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அவர் நமக்கு மேலே அவர் சொன்னார். ஒரு அரை நிமிஷம் பேசியிருந்தேன்னா அதை விட அவர் 2 மடங்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டாரு. நல்லா சொன்னார். இந்த 75,000 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் மனசில் சொல்லும்போது அவர் நிமிர்ந்து பார்த்தார். நம்மளுடைய சிவாவுடைய ரோல் நல்லா இருந்தது. வந்து அவருக்கு நன்றி கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கும். அவரை வச்சுட்டா அதை நவுத்த வேண்டியிருக்கு. குறைந்தபட்சம் அந்த 10% கூடுதல் ஓய்வூதியம் அப்படிங்கிறத நம்ம அவரை வச்சு தான் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. 216 ஜிஓவுக்கு அன்பில் பொய்யாமடியத்தான் நம்ப வேண்டியிருக்கு. அதிகாரிகள்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த 19, 20 5வது பக்கம் 6வது பக்கத்தில் உள்ள பாயிண்ட்ஸ் மேலே மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசும்போது கருத்து சொல்லுங்க. நேற்று மாநிலவாய்கள் கூட்டத்தில்
பொதுவாக ரொம்ப நேரம் ஆகாது. 15 நிர்வாகிகள் இப்போ, அதனால கொஞ்சம் அதிக நேரம் ஆச்சு. நான் 210 ஜிஓ பத்தி சொன்னேன். அது அந்த திருவள்ளூர் மாவட்டம் உட்பட மற்ற மாவட்டங்கள் அது யாரெல்லாம் வழக்கிற்கு இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க அந்த வழக்கு மேல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பேசும்போது மாவட்ட கருத்து சொல்லணும். மாவட்ட தலைவர்கள் பேசுகிற பொழுது அரசாணை 610 பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால இனிமே தொடர முடியுமா முடியாதா, வாய்ப்பு இருக்கா, அந்த நபர்கள் 34 பேரும் இருக்காங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த மாவட்டங்கள் கருத்து சொல்லுங்க. அது கடிதம் எழுதுறேன்னா கடிதத்துக்கு பதில் எழுதுங்க. வக்கீலோட ஒப்பீனியன் நான் கேட்டுக்கோம். 2017 மண்டல கூட்டங்கள் ஒன்று போட்டோம். அதாவது ஒரு காலகட்டம் ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம அமைப்புகள் அதிகமாக கவனம் செலுத்த முடியும். எழுச்சியா இருக்கும்போது போராட்டங்கள் மனித சங்கிலி அப்படி போகலாம். அமைதி காலத்துல தான் சங்கத்தை பத்தி கவலைப்பட முடியும். அப்போ 7 மாவட்ட மண்டலங்களாக பிரிச்சு மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு மதுரை வரைக்கும் 7 மண்டலங்கள்ல கூட்டங்கள் ஒரு அரை நாள் ஒரு நாள் நடத்திருக்கோம். அது என்ன நமக்கு கிடைச்சதுன்னா, நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அமைப்பு பற்றிய ஒரு அறிவு நமக்கு ஒரு கிடைக்குது. 25 வருஷம் ஆகி போச்சுன்னு பெருமையா சொல்றோம். எவ்வளவு தேய்மானம், நகைக்கடை மாதிரி தேய்மானம் போயிட்டே இருக்கு. வயசாயிடுச்சு இல்ல, எல்லாம் 75, 80, 90 தாண்டினவங்க. அப்ப அந்த மண்டல கூட்டங்கள் போட்டு என்ன பல இடங்கள்ல நம்ம நம்பியா தான் இருக்கோம். பேங்க் அக்கௌண்ட் எத்தனை இடத்துல வங்கி வச்சிருக்கோம், வங்கி கணக்குகள் மெயின்டைன் பண்றோமா, அது ரொம்ப நல்லாவும் இருக்கு. சென்னையில ஒரு கிளையுடைய செயலாளர், இந்த கிளை செயல்பட முடியாத நிலைமை வந்துச்சு. அப்ப அவரு விட்டுடணும் ஒப்படைக்கணும்னு முடிவு பண்றாரு. அவர் மனசுல ஊத்திட்டே இருந்தது போல இருக்கு. திருவண்ணு கணக்கு வழக்கெல்லாம் போட்டு பேலன்ஸ் எடுத்து ரசீது புஸ்தகம், பேங்க் புக்கு, பாஸ்புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சு உடம்பு முடியாதப்ப கூட ஒருவேளை எனக்கு எல்லாம் ஆகிப்போச்சுன்னா சங்கத்துக்காரங்க எனக்கு தேடி வருவாங்க பார்க்கறதுக்கு. அவங்கள்ட்ட குடும்பம்னு கொடுக்குறாரு. இந்த செயற்குழு கூட்டம் போடுறத ஒட்டி சென்னை மாவட்டத்தை பேசலாம்னு சொல்லி மாவட்ட தலைவர்கிட்ட பேசும் பொழுது அந்த கிளை செயல்படாம இருக்கப்பா, கொஞ்சம் பாருங்க. ஒரு நல்ல டைப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலியே சங்கத்துல உழைச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் போய் வீட்டில் போய் பார்த்து பேசிட்டு வாங்க, ஏதாவது வருத்தம் இருந்தா சரி பண்ணிக்கலாம், அவங்க ஆக்டிவேட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் முதல் நாள் பேசுறேன். மறுநாள் காலையில ஜிகே செய்தி போடுறாரு, அவர் இறந்து போயிட்டாரு. ஆதம்பாக்கம் கிளையுடைய செயலாளர் தனிகளா சொன்னார். அவங்க நான் பேசின பிறகு சி சுப்பிரமணியம் அறிவழகனை அனுப்பி பொருளாளர் அனுப்பி விட்டு வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு அவர் அனுப்புறாரு. அவரை பார்த்து பேசலான்னு வீட்டுக்கு போறாரு. வீடு கழுவி விட்டு தண்ணியா இருக்கு. சங்கத்திலேருந்து வந்திருக்காங்கன்னா வாங்க வாங்க, அவங்க துக்க விசாரிக்க வந்திருக்காங்க, அவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவருக்கு அது தெரியாது. இவர் உட்கார்ந்து உடனே அவங்க ஏதோ கணக்கையும் கொடுத்தாங்க, பேங்க் பாஸ்புக், அக்கௌண்ட், செக் புக்கையும் கொடுத்து பணத்தையும் கையில இருந்த பேலன்ஸையும் கையில கொடுத்து நீங்க பெறுவீங்க, யாராவது கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்படியும் நம் ஆட்கள் படுசுத்தமா இருக்காங்க. அவருக்கு எதிர்பாராத இறப்பு, தனியாட்டத்துடைய இறப்பெல்லாம். அவரு மட்டும் மனைவியும் கிளையில இருந்தாங்க. ஒரு மீட்டிங் நடந்தா வேற பிள்ளைகள் கூட இப்ப பாஸ்கரன் டீ கொடுக்குற மாதிரி வேற பிள்ளைகள் பிஸ்கட் கொடுக்கும். ஒரு பேத்தி கையில போனை வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். குடும்பமே இன்வால்வ் ஆச்சு. இப்ப இந்த கிளையும் இல்லை, அவரும் இல்லை. இதுதான் யதார்த்தம். படைச்சிருந்தால் தேவும் செய்யும். பார்த்துங்க, மெம்பர்ஷிப்பை மெயின்டைன் பண்ண பாருங்க அப்படிதான் சொல்றேன். அதை ரிவ்யூ பண்றதுக்கு மண்டல கூட்டங்கள் அவசியமாக இருக்கும், பயன்படுத்தணும். 9 மண்டலமா பிரிக்கலாம். இந்த வாட்டி பேசி கணக்கு போட்டு வச்சிருக்கு. அவசரம் இல்லை. ஜூலை முடிய போது அப்ப பேரவை வேலை வந்துடும். பேரவைக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். அப்புறம் டைரி, அந்த காலத்துல இருந்தே கெட்ட பேரு, டைரி முடிக்கணும். சங்க வரலாற்று குறிப்புகளுடைய புத்தகமாக வெளியிடுற அந்த ஒர்க்கு ஒன்று இருக்கு. 2026 இந்த மண்டல கூட்டங்களை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்க்கலாம். அதனால ஒரு டைம் கிடைக்கும் போது மண்டல கூட்டங்களை
இயக்கங்கள் போராட்டங்கள் நம்ம கடைசியாக நம்ம மனித சங்கிலியோடு நிற்கிது. இப்போ நேற்று நடந்ததும் மனித சங்கிலி தான். ஒரு காலத்தில் ஷாகுல் ஹமீது இருக்கும் பொழுது தீவிரமாக இருக்கு கோரிக்கை டிமாண்ட் இல்லை அப்படின்னு வரும்பொழுது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நடைமயணம் இல்லது முடியாதுன்னு நினைச்சா வாகன பிரச்சாரம் அப்படின்னு மேப் போட்டு சென்னைக்கு வாகன பிரச்சார இயக்கம் வாகனத்திலே பண்றதுன்னு சொல்லி ஒரு டீம்லாம் போட்டோம். அப்புறம் வேற ஏதோ நெருக்கடி வந்து அது ஸ்டாப் ஆச்சு. அப்போ இயக்கங்களை மாற்றிக்கிட்டே இருக்கணும். போராட்டம் ஆர்ப்பாட்டம். போன முறை 22 மனித சங்கிலி. இப்போ மனித சங்கிலி தாண்டி ஏதாவது பண்ணலாமா? கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம்னா கூட பண்ணலாம். எனக்கு என்னமோ செப்டம்பர், நேற்று கூட நிர்வாகி கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்களேன். இந்த கமிட்டி ஒன்று போட்டுருக்காருல கலைஞர் ஸ்டாலின், இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துறதை பற்றி அதை பார்த்துட்டு கூட முடிவு பண்ணலாமே. அவருக்கும் உடம்பு சரியில்லை, சும்மா போய் நெருக்கடி கொடுக்கூடாது. ஒரு பக்கம் இந்த பக்கம் போய் கதவை தட்டி பார்த்து மாலையை போட்டு குட் மார்னிங் சொல்றதும், இன்னொரு பக்கம் போராட்டம் பண்ணுறதுலாம் இருக்காது. கொஞ்சம் டைம் கொடுத்து செய்யலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. கோரிக்கைகள் இருந்துகிட்டே இருக்கு, டிமாண்ட் ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நம்மளும் தீர்மானம் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். செப்டம்பர் அக்டோபரில் பண்ணலாம். மூத்தோர்கள் சந்தா பற்றி அவர் சொன்னார். இந்த அறிக்கையில் அது ரொம்ப உரப்பாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பத்திரிகை நடத்துறதே சிக்கல் வந்துச்சு. 2 ரூபா 50 பைசா கன்செஷன். இன்னைக்கு நமக்கு 4200 பத்திரிகை ஓடிட்டு. நம்ம மெம்பர்ஷிப் நம்பிக்கை பாரு, 1 லட்சம் மெம்பர் இருக்கிறீங்க, 4200 தான் ஓடுதான் பாரு. ஆனால் 4200 மெயின்டைன் பண்ண முடியாது. 100-150 சந்தா வந்துட்டு இருக்கு. கிளை மூலமா வர்றதை விட வெளியே டைரக்டா வர்றது வருது. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, வெளி ஸ்டேட்ல இருக்கிறாங்க, தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பேர் கட்டிக்கிட்டே இருக்காங்க. பத்திரிகை நடத்தி ஆகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இல்லை. இப்போ டெய்லி பேப்பருக்கும் வீக்லி பத்திரிகைக்கு மட்டும்தான், வார பத்திரிகைக்கு மட்டும்தான் சலுகைன்னு வந்துருச்சு. அப்போ 5 ரூபா ஓட்ட வேண்டியிருக்கு. 4200 பத்திரிகைக்கு 4000 பத்திரிகைக்கு 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டுனா மாசம் 20,000 ரூபாய் பத்திரிகை நடத்த முடியாது. நமக்கு 26 வரைக்கும் பர்மிஷன் இருக்கு. டிசம்பர் 26 வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஆனா அவன் எப்ப கட் பண்ணுவான்னு தெரியாது. அனைத்து அரசு ஊழியர் ஓய்வூதியர் சங்கத்துக்கெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் 5 ரூபா ஓட்ட வேண்டியதாக. நம்ம வேற ஏதாவது யோசிக்கணும். வெயிட்டை குறைச்சால் ஸ்டாம்பு குறையும். அப்போ வெயிட்டை 50 கிராம்ல இருந்து 25-30 கிராமுக்கு குறைச்சிக்கிட்டோம்னா 2 ரூபாய் ஓட்டலாம்னு ஒரு ஆலோசனையை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் சொல்றாங்க. அப்போ 4000 பத்திரிகைக்கு 8000 ரூபா ஓட்டணும். அப்போ நெருக்கடிகள் முத்திரம் பத்திரிகை மாதிரி எல்லாம் நியூஸ் பேப்பர் மாதிரி எல்லாம் போட முடியாது. ஆசிரியர் கூட்டணியில் நடத்துற மாதிரி எல்லாம் நடத்த முடியாது. சிரமங்கள் இருக்கான பத்திரிகை சந்தாவை அதிகமாக படுத்தணும்னா, இப்போ 5000 இருந்தா 10,000 ஆக்கலீங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு தான் அதை ட்ரைவ் பண்ணணும். திரும்ப சொல்றோம். ரகுபதி பண்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஷார்ட் பீரியட்ல நல்லா பண்ணுங்க. அது 3 ஆண்டு சந்தா வாங்கி சந்தோஷமா இருக்கு. நம்ம மெம்பர்ஷிப்பு 1200 பொறுப்பாளர்களே 3 ஆண்டு சந்தா சேர்த்தால் ஒரு பெரிய தொகை வரும். அதுவும் வரமாட்டேங்குது. சில பேர்லாம் நம்பிக்கை இல்லை. யார் மேல? அவங்க மேலேயே 3 வருஷம் நான் இருப்பேனா, எதுக்கு 1 வருஷம் கட்டுறேன் சார். ஆனா நம்ம வைரா சொல்றபடி கேண்டிடேட்டா நிற்கும் போதே 3 வருஷம் சந்தா கட்டணும்னு சொல்றோம். ஆனா லோக்கலா இதை கன்வின்ஸ் பண்ணி 1 வருஷம் சந்தா போட்டுட்டு பண்றாங்க. அந்த 3 ஆண்டு சந்தாவை ரகுபதி பேசும்போது அதை வச்சு கொஞ்சம் அதிகமா பேசணும். எப்படி இந்த 59 பேரை முடிச்சீங்க அப்படி அதை பத்தி ஒரு கட்டம் கூட எழுதி பத்திரிகை போடுறோம். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு போய் நிற்கும் போது இப்ப என்ன சொல்றாங்க, பேன் கார்டு கொண்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பேன் கார்டு வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டாருன்னு பரமசிவம் செயற்குழு உறுப்பினர் பயிற்சி பண்ணி ஒரு வாரம் வாங்கிட்டாரு. நேரம் போய் உட்காந்து ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஆன்லைன்ல பண்ணி வாங்கணும். அதே மாதிரி பத்திரிக்கை அவர் கூட ஒரு கட்டுரை எழுதுன்னு சொன்ன எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், எப்படி பண்ணணும், பேன் கார்டு வாங்கணுமா, ஆதார் கார்டு கேட்கிற நம்ம தான் பல இடங்கள். அதை பத்தி அவரோட ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மூத்தவர்களை பத்தி அவர் எழுதட்டும். உறுப்பினர் சேர்க்க நான் சொன்னேன், பட்டியல் கேட்கறாங்க. நெருக்கடி மேலேருந்து வர நெருக்கடி. சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. என் நேரத்து கூட நான் வருத்தப்பட்டு தான் சொன்னேன். சர்வீஸ்ல இருக்கும்போது போய் சொல்லாம சர்வீஸ்ல வாங்கணும். நல்ல பேரோட ரிட்டையர் ஆகணும். இப்போ பொழுதுனைக்கு போய் சொல்லிடுவோம். அது சபரிசார் ஆஃபீஸ்ல போய் சொல்ல வேண்டியது. அவன் நம்மள கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறான். என்ன கட்டாலே கன்ஃபியூஸ் ஆகுது சார், உங்க சங்கத்தை பேரை கட்டாலே கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ ரினியூவலுக்கு போகும் பொழுது, பைலா அப்ரூவலுக்கு போகும் பொழுது, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மனம் எப்படி இருக்குன்னா,
இந்த ஷாம்பு சங்கமே பத்திரிகைகள் வேண்டாம். சங்கம்னாலே பிடிக்கிறப்ப உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த சங்கம் யார் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு சங்கமே வேண்டாம், செலவு கொடுக்க வேண்டாம், இருக்க டைட் பண்ணு. மாசம் பத்திரிகை நேற்று டிஸ்பாச் 25ஆம் தேதி அட்டப்படத்தை போட்டோ எடுத்து டெல்லிக்கு அனுப்பணும் ஆன்லைன்ல. அது செய்யறதுக்கு எத்தனை பத்திரிகை அடிச்சீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, அப்படி ஒரு கணக்கு போடணும். அந்த மாசம் அந்த கணக்கை போட்டு அதை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆடிட்டர்கிட்ட கொண்டு கொடுத்து அவரு சர்டிஃபிகேட் பண்ணணும். இதை அடிச்சேன், நான் தான் அடிச்சேன்னு பிரஸ்காரன் சொல்லணும். பிரஸ்கார, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், பப்ளிஷர், நான் 3 பேரும் ஆன்லைன்ல ஃபைல் பண்ணணும் வருஷத்துக்கு 1 முறை. இதுக்கு ஒரு கன்சல்டன்ட். நாங்கள் வருஷம் செங்கல்பட்டுக்கு செயற்குழு முடிச்சுட்டு வந்து மறுநாளே ஆடிட்டர் வீட்டுக்கு நானும் பொருளாளர் போய் உட்காந்து முடிச்சோம். இப்போ திரும்ப நாங்கள் 28ஆம் தேதி நாளைக்கு எங்கள் திருவள்ளூர் பக்கம் போகிறதுனால 28ஆம் தேதி காலையில் ஆடிட்டர் வீட்டில் போனோம். அந்த வேலையை முடிக்கணும். இப்போ மாதம் ரினியூவல், ஒரு ரீஃபைலிங், ஆனுவல் ரீஃபைலிங். அடுத்த பிரச்சனை என்ன வருது, நமக்கு அமைப்புது பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன். புது தலைவர் போட்டாச்சு, எலெக்ஷன் முடிஞ்சது, புதிய தலைவர் வந்தாச்சு. புதிய தலைவர் வந்த உடனே எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது. பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அவர் பேர் இருக்கு, அது முடிய ராஜ் பேர் இருக்கும். இப்போ இவர் பேர் போட்டாச்சு. பேர் போட்டிங்கல்ல, எனக்கு ஏன் கொடுக்கலாங்க டெல்லிக்காரன். அப்போ ஒன்றும் டெல்லியில் போய் கதவை தட்ட வேண்டியது. முன்னாடி ஆள் அனுப்புவோம், ஒரு 1000-2000 பணத்தை கொடுத்து ஒவ்வொரு முறையும் போய் பார்க்க சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் முடியாதுங்கிறான். ஆன்லைனில் ஃபைல் பண்ணு 6 மாதம் ஆகுங்கிறான். இப்போ அடுத்த மாதம் அதை ஃபைல் பண்ணா அப்ரூவல் வர்றதுக்கே 6 மாதம் ஆகிடுங்கிறாங்க. இப்போ இவ்வளவு நெருக்கடிகள் தான் அந்த பத்திரிகை நடத்திட்டு இருக்கோங்கிறதையும் மனசில் வச்சுங்க. பத்திரிகைக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கணும்னா நீங்க மாவட்டங்கள் இதில் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். 5 நிமிஷம் பேசுறேன்னு சொன்னா அது போயிடுச்சு. அறிக்கையுடைய 5ஆம் பக்கத்திலையும் 6ஆம் பக்கத்திலையும் நான் இப்போ சொன்ன விஷயங்களையும் 19-20 வைக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி கொஞ்சம் கருத்தை சொல்லுங்க. மாவட்ட பொறுப்பாளர்கள் போடுறது இன்னும் 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஆரம்பிச்சிடும். ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர். இப்போ நிர்வாகிகள்லாம் 15 போட்டோம்ல, அதனால ஆளுக்கு 2 போட்டாலே 30. சவுத் சைட்லாம் தனசிங்கிக்கும் போஸுக்கும் தான் அதிக வெயிட் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஏரியா அவங்க தான், மதுரை தாண்டிட்டு அவங்க தான் அவங்களுக்கு அதிகமான வேலை சொல்லுவாங்க. இந்த பக்கம் சென்னை மத்திய தமிழ்நாட்டிலையும் வட தமிழ்நாட்டுக்கும் பிரிச்சு போட்டிருக்கோம். அதை நான் ஒரு புத்தரிக்கை அனுப்புறேன். ஆனால் 15 நிர்வாகிகளுக்கும் மாவட்டம் அந்த ஊர்ல இருக்கிற நிர்வாகிக்கு முதல் பொறுப்பு. மதுரைன்னா இப்போ ஆள் இல்லை. இப்போ செங்கல்பட்டுன்னா செல்வராஜிக்கு போடுறோம், திருவள்ளூர்னா பாசாரிக்கு போடுறோம். இந்த மாதிரி அங்கங்கே ஒரு லோக்கல் நிர்வாகிக்கு போடுறோம். தண்டவாடி கோயம்புத்தூர் செல்வராடி போடுறோம். அந்த மாதிரி பழக்கத்தில் இன்னொரு துறையும் சேர்த்து போடுறோம். ஒருத்தர் தொடர்ச்சியாக ரெகுலராக கான்ட்ராக்டில் இருப்பார். கிளை கூட்டங்களுக்கு அவரை கூப்பிடுங்க, மாவட்ட கூட்டங்களுக்கு அவரை கூப்பிடுங்க. அப்படி சொன்னால் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லி, நெகட்டிவான விஷயங்களை பற்றி ரொம்ப பேசாமல் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு சங்கத்தை வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு வேணும். இன்றைக்கி இதை பார்த்தோடனே பாதி இது போயிடுச்சு எனக்கு. இந்த கூட்டம் 100 பேருக்கு சாப்பாடு சொல்லியிருக்கேன். இப்போ சாப்பாடு மத்தியானம் 100 ரூபாய்க்கு சொன்னோம். 50 பேர் தேருமா தெரியல. பில்லு 100 ரூபாய்க்கு கொடுக்கணும். 100 பேருக்கு பில் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், வேறு வழி கிடையாது. 12:15 சாப்பிட போங்க. இதெல்லாம் இத்தனை வருஷத்துல சொன்னதில்லை. நான் இப்போ மீட்டிங்ல சொல்றேன், 12:15 டோக்கன் கொடுப்போம். 10 பேரா போங்க. பசிக்கிறவங்க முன்னாடி போய் சாப்பிடுங்க. ஏன்னா ஒரே இடத்துல போயிட்டுனா கரெக்டாக ஆகி போச்சு, போன்றதுக்கு பிரச்சனை ஆகி இந்த வாட்டி சாப்பாடே போட மாட்டேன்ட்டான். அதனால 12:15 டோக்கன் கொடுக்குறோம். பசி உள்ளவங்க முன்னாடி போய் சாப்பிடுங்க. கொஞ்சம் 10 பேரை போய் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். பேசுறவங்க சொல்லுவோம், ஏன்னா அந்த 12 ரூபாய்க்கு வேற 15 பேர் பேசணும். என்ன பேச போறாங்க எனக்கு தெரியாது. நான் கேட்டுக்கிறேன், பேசுறது குறைச்சிங்க, 2 வார்த்தை முடிச்சுங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது பதவியேற்பு விழா முடிச்சுக்கிட்டு நம்ம மாவட்ட பொறுப்பாளர்கள் பேசலாம் அப்படின்னா. அதே மாதிரி புதிய செயற்குழு உறுப்பினர்கள் 5 பேர் போட்டோம். 3 பேர் வந்திருக்காங்க. வள்ளுவன் வரல, பக்கீர்சாமி வரல, வள்ளுவன் வரல. வள்ளுவன் ஆசைப்பட்ட கேட்டு கொடுத்தா போச்சு. அப்போ அவர்கள் நிர்வாகிகள் பதவியேற்பு முடிஞ்சோன்னு அவங்க அறிவிப்போம். எனவே இது ஒரு சாஸ்தாங்கமான ஒரு கூட்டம். இப்படித்தான் இருக்கும். என்னடா சங்கப்படி அழைச்சி போச்சேன்னு நினைக்காதீங்க. அடுத்த கூட்டம் நல்லா இருக்கும். சிறப்பாக பேரவை புதுக்கோட்டையில் அறந்தாங்கி சிறப்பாக நடத்த போறாங்க. அதனால
2 நாளும் நல்லா இருக்கும். நாங்களும் புதுக்கோட்டை ஒரு நாள் 21 நாள் இருப்போம். செயற்குழு மறுநாள் பேரவை நல்லாவே இருக்கும். எல்லாரும் நல்லா கூட்டம் கூட்டிட்டு வாங்க. மையப்பகுதி தான், அதனால சிறப்பாக நடத்துவோம். செயற்குழுக்கு வந்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.